அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் 14வது போட்டியாக RCB மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது. இந்த போட்டிக்காக இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவனை ஒப்பீடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த அணியினுடைய பிளேயிங் லெவனானது பலமானதாகவும் ஆதிக்கமிக்கதாகவும் அமைந்து கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய முதல் 4 துடுப்பாட்ட வீரர்கள் யாராக அமைந்து கொள்ளப் போகின்றார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சுப்மன் கில், சாய் சுதர்சன், ஜோஸ் பட்லர், ஷேபன் ருதர்ஃபோர்ட் ஆகிய 4 வீரர்கள் தான் களமிறங்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இதிலே மிகச்சிறந்த தொடக்க ஜோடியாக சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்சன் ஆகிய 2 வீரர்கள் இருப்பது இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியிற்கு ஒரு பலமான விடயமாகவும், அதனோடு இணைந்தவாறு ஜோஸ் பட்லர், ஷேபன் ருதர்ஃபோர்ட் போன்ற வீரர்களும் தொடர்ச்சியாக மிகச்சிறந்த பெறுவர்களை வெளிப்படுத்தக்கூடிய வீரர்களாக இருப்பது இந்த இடத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய முதல் 4 துடுப்பாட்ட வீரர்களையும் பலமாக அமைத்திருக்கின்றது. அதே போன்று RCB அணியை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய தொடக்க வீரர்களாக விராட் கோலி, பிலிப் சால்ட் ஆகிய வீரர்களும், அதனை அடுத்து 3ஆம் இலக்க வீரராக தேவ்தத் படிக்கல், 4ஆம் இலக்க வீரராக ராஜத் படிட்டார் ஆகிய வீரர்களும் களமிறக்கிக் கொள்ளப்படுவதன் அடிப்படையில் இவர்கள் மிகச்சிறந்த வீரர்களாக அமைந்திருப்பதும் மிகச்சிறந்த ஃபோமிலே காணப்படுவதும் இந்த இடத்திலே குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய வீரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சமபலம் வாய்ந்த வீரர்களாகவே RCB அணியினுடைய முதல் 4 வீரர்களும் அமைந்திருக்கின்றார்கள் என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. அதனை அடுத்து 5ஆம் இலக்க வீரராக இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பாக ஷாருக் கான், 6ஆம் இலக்க வீரராக ராகுல் துவாட்டியா, 7ஆம் இலக்க வீரராக ரஷித் கான், 8ஆம் இலக்க வீரராக ககிசோர் ரபட் ஆகிய வீரர்கள் களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள். இவர்களுடைய துடுப்பாட்ட பெறுவர்கள் எவ்வாறு அமையும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே காணப்பட்டது. ஆனால் மறுபக்கம் RCB அணியை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய 5ஆம் இலக்க வீரராக லைம் லிவிங்ஸ்டன், 6ஆம் இலக்க வீரராக ஜிதேஷ் சர்மா, 7ஆம் இலக்க வீரராக டிம் டேவிட், 8ஆம் இலக்க வீரராக குர்னல் பாண்டியா என தரமான வீரர்கள் இருப்பதன் அடிப்படையில் இந்த இடத்திலே RCB அணியினுடைய மத்திய வரிசை மற்றும் பினிஷிங் ரோல் செய்யக்கூடிய துடுப்பாட்ட வரிசை என்பன பலமானதாகவே அமைந்திருக்கின்றது. அதனை அடுத்து 9ஆம் இலக்க வீரராக குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பாக சாய் கிஷோர், 10ஆம் இலக்க வீரராக முகமது சிராஜ், 11ஆம் இலக்க வீரராக பிரதீப் கிருஷ்ணா, அதே போன்று இம்பேக்ட் பிளேயராக பந்துவீச்சு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இஷாந்த் சர்மா அவர்களை பயன்படுத்திக் கொள்வதன் அடிப்படையில் இந்த இடத்திலே அவர்களுடைய பந்துவீச்சு துறை சுழற்பந்து வீச்சு துறை என கட்டமைக்கப்பட்டதாகவே காணப்பட்டது. மறுபக்கம் RCB அணி பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய 9ஆம் இலக்க வீரராக புவனேஷ் குமார், 10ஆம் இலக்க வீரராக ஜோஸ் கஸ்லிபுட், 11ஆம் இலக்க வீரராக ஜாஸ் தயால், 12ஆம் இலக்க வீரராக அதாவது இம்பேக்ட் பிளேயராக சுயா சர்மா அவர்களும் களமிறக்கிக் கொள்ளப்படுவதன் அடிப்படையில் அவர்களுடைய பந்துவீச்சு கட்டமைப்பும் பலமானதாகவே அமைந்திருக்கின்றது என்பதுதான் எனது எண்ணமாக காணப்பட்டது. மொத்தத்திலே இந்த இரண்டு அணிகளுடைய துடுப்பாட்டத்துறை பந்துவீச்சு என்பனவும் பலமானதாக அமைந்திருந்தாலும் ஒரு இடத்திலே இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய அணிக்கட்டமைப்பு பலவீனமாக காணப்பட்டது. அது எந்த இடம் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் RCB அணியினுடைய மத்திய வரிசை மற்றும் பினிஷிங் ரோல் செய்யக்கூடிய துடுப்பாட்ட வீரர்களாக காணப்பட்ட லைம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குர்னல் பாண்டியா, புவனேஷ் குமார் போன்ற வீரர்கள் அமைந்திருக்கின்ற சூழ்நிலையில் மறுபக்கம் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பாக ஷாருக் கான், ராகுல் துவாட்டியா, ரஷித் கான், ககிசோர் ரபடா போன்ற வீரர்கள் அமைந்திருப்பது இந்த இடத்திலே குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய பினிஷிங் ரோல் செய்யக்கூடிய துடுப்பாட்ட வரிசையினை பலவீனப்படுத்தியிருக்கின்றது என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. மொத்தத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிறிய இடபடியிலே RCB அணியுடைய பிளேயிங் லெவன் பலமானதாக அமைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.